जन्म जन्मो जन्मी श्री चरण श्री भाग्य साई அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவளி ஸ்லோகம் 359. ஓம் ஜகன்மாயேதி போதகாய நமக. உலகமே மாயை என உணர்த்துபவருக்கு நமஸ்காரம். மாயை என்பது என்ன? நமக்கு உண்மையானது போல் தோற்றமளிப்பது, ஆனால் அது உண்மையானது அல்ல. தோன்றி மறைந்து விடுவதெல்லாம் உண்மையாகாது. உண்மையானது அழியாதது, அழிக்க முடியாதது. பாபா ஒரு முறை கூறுகிறார், நான் இன்னார் நீ இன்னார் என்பதெல்லாம் மாயையினால் உண்டாவது. இவையெல்லாம் உண்மையில் வேறுபாடுகள். நீ மாயையின் பிடியில் இருந்தால் உண்மை தோன்றுவதில்லை. மாயைக்கு இரு பக்கங்கள். ஒன்று ஆவரணம், ஆத்மாவின் சுயநினைவை மறைத்து நிற்பது. இரண்டாவது விஷேபம், மறைந்து நிற்கும் போர்வையின் மீது பொய்யான தோற்றங்களை உண்டு பண்ணுவது. ஒரு கூலி தான் அரசனாகி விட்டதாக கனவு கண்டான். அதனால்தான் ஒரு கூலி என்பதை மறந்தான். கூலித்தன்மை மறைக்கப்பட்டு விட்டது. அது ஆவரணம் அல்லது மாயையினால். அந்த போர்வையின் மீது அரசத்துவம் தோற்றுவிக்கப்பட்டது. அது விஷேபம். உண்மையான பிரம்மனை மறைத்து உலகத் தோற்றங்களை உண்டு பண்ணுவது மாயை. ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபாவின் வாழ்க்கை வரலாற்று நூலில் பாபாவும் மாயா தத்துவமும் என்று ஒரு அத்தியாயமே எழுதியுள்ளார். பாபா தம் பக்தர்களுக்கு படிப்படியாக மாயையின் பிடியில் இருந்து விடுபடுவது எப்படி என போதிக்கிறார். ஸ்லோகம் 360. ஓம் ஜடோன்மத்த பிசாசபோப் எந்த சச்சித் சுகஸ்திதாய நமக. உன்மத்தர், அறிவிலி, பிசாசு போன்று வெளியில் காட்டிக்கொண்ட போதிலும் பின்னணியில் சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் நிலைத்து நின்றவருக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் ஒரு உண்மையான சாது எப்படி நடந்து கொள்கிறார் என கூறப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், ஒரு சாதகனோ சாதுவோ தனது பூரணமான முன்னேற்றத்தை வெளிக்காட்டக்கூடாது. அறிவாளியாக இருந்தாலும் குழந்தை அல்லது சிறுவன் போல் விளையாடி கொண்டிருக்க வேண்டும். புத்திசாலியாக இருந்தாலும் அறிவிலி போல் நடந்து கொள்ள வேண்டும். கல்வியில் தேர்ந்தவனாயினும் பித்து பிடித்தவனை போல் பேச வேண்டும். சாஸ்திர ஞானம் பெற்றிருந்தும் முரடன் போல் நடந்து கொள்ள வேண்டும் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார். பாபா சீரடிக்கு வந்தபோது அவர் நிலை உன்மத்தர், அறிவிலி, பிசாசு பிடித்தவர் போலவே பலருக்கும் தோன்றியது. இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருந்தார். விஷமக்கார சிறுவர்கள் அவர் மீது கற்களை வீசினார்கள். பாபா பதிலடி கொடுக்கவில்லை. அச்சிறுவர்களும் தமது பிதாவின் குழந்தைகளே எனவும் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் எனவும் கருதி அந்த பிஞ்சு கைகளில் கற்கண்டை கொடுத்தார். பாழடைந்த மசூதியில் எதற்கு விளக்குகள்? விளக்குகளுக்கு எண்ணெய் கேட்கும் பாபாவை வாணியர்கள் பைத்தியமாக கருதினர். ஆனால் பாபா அவர்களையும் மன்னித்து விட்டார். ஏனெனில் பாபா எப்போதும் உண்மையான பரமாத்மா ஸ்வரூபத்திலேயே இருப்பவர். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.